அழகிய கோட்டீஸ்வரி வந்ததும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அழகிய ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க கோட்டீஸ்வரி. இந்த சூழ்நிலை நாங்க சொன்னா வரமாட்டேங்கிறேன். ஏம்மா இப்ப மட்டும் வந்துட்டேன்னா, மாப்பிள்ளை என்கிட்ட கேட்டார்டி அதான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. மகா உடனே சூர்யா கிட்ட கேட்குறாங்க, "நீங்க தான் வர வச்சீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமான்றாரு. "அதான் உனக்காக இவ்வளோ பண்ணுறேன்ல, என்னை வந்து ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணலாம்ல" அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பண்ணால் தான் கன்சிடர் பண்ண முடியும்" அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு வராரு. "இந்த கிஃப்ட்லாம் உனக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அங்கே வராங்க அழகி. "இந்த கிஃப்டா சூப்பராக இருக்கே, எனக்கு கொடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. சூர்யா வந்து மகாவுக்கு வாங்கிட்டு வந்தேனே அப்படின்றாரு. சரி குழந்தை தானே, குழந்தைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதனால் குழந்தைக்கு எல்லா கிஃப்ட்டுமே கொடுத்துட்றாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சூர்யா வந்து, "மகா இதெல்லாம் உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்றாரு. "ஏன் குழந்தைக்கு கொடுக்க மாட்டீங்களா?" பரவாயில்ல அழகி தானே, எடுத்துகிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்றாரு. உடனே வந்து மகா சிரிக்கிறாங்க. அடுத்து சரி இந்த விஷயத்தையாவது நீ எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. திரும்பினா வந்து சூர்யா வந்து, "சரி இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஒரே ஒரு சாக்லேட்" அப்படின்னோடனே உடனே குழந்தை திரும்பி வரா. "இதுவும் எனக்கு தான் சாக்லேட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து எடுத்துகிட்டு போகிறா. இதுவும் போச்சா அப்படின்றாரு. "என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதா?" "சரி மகா, ஒரு சாக்லேட்டாவது நீ எனக்காக வாங்கிப்பேன்னு நினச்சேன், உனக்கு தான் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமே" அப்படின்றாரு. பிடிக்கும் தான், நீங்கள் வாங்கிட்டு வந்ததே எனக்கு சந்தோஷம் தான், அதை நீங்கள் எனக்கு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ உங்களை ஃப்ரெண்டாக வந்து ஏற்றுக்கலாமான்னு கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன்." "ஓ இந்த அளவு வந்துட்டியா?" "ஆமாம் இந்த அளவு வந்துட்டேன்" அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு சூர்யா. உடனே மகா வந்து சூர்யா போனோடனே விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. இந்த க்யூட்னஸும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ரசிக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க கொடுத்த டைம் வந்து முடிய போகுது, இங்கே பாருங்கள் எல்லாரும் உண்மையை ஒத்துக்குங்க, யார் இந்த குழந்தையோட அப்பாவோ அவங்க வந்து ரகசியமாக என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க, யார் வந்து சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தாத்தாவோட ரூமுக்கு யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க சித்ரா. உடனே அனாமிகாவும் கூட சேர்ந்து கண்காணிக்கிறாங்க. இங்கே வந்து காயத்ரியும் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. 3 பேருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யார் வந்து போகிறாவோ தாத்தா ரூமுக்கு, அவங்க தான் வந்து இதுக்கு வந்து குற்றவாளி, அவங்கள எப்படியாவது வந்து எல்லார்கிட்டையும் மாட்டி விட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக அந்த டைமில் வந்து விஜய், அப்புறமா நம்ம சூர்யா, அதுக்கப்புறமா எல்லாருமே கௌதம் எல்லாருமே வந்து தாத்தா ரூமுக்கு ஒன்றா போகிறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன இவங்க எல்லோரும் ஒன்றா போகிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்குறாங்க. என்னப்பா 3 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, தனித்தனியாக வருவீங்கன்னு நினச்சேன்" அப்படின்னு. "இல்லை தாத்தா, நாங்களாம் யாருமே எதுவுமே பண்ணலை, அதனால் வந்து நாங்கள் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தோம், மற்றபடி எல்லாருமே ஒன்றா வந்தோம் இல்லையா, அதனால் ஒன்றா வந்துட்டோம், மற்றபடி இதுக்கப்புறம் யாருன்னு கண்டுபிடிங்க தாத்தா" அப்படின்னோன்னா, "அதெல்லாம் தெரியாது, கண்டுபிடிச்சி தான் ஆகணும்." "அப்போ நீங்கள் 3 பேரும் இல்லைன்றீங்க?" "இல்லை தாத்தா நாங்களாம் இல்லை" அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பண்ணுறது, நீங்கள் 3 பேருமே இல்லைன்றீங்க, என் பிள்ளைங்க இந்த தப்பை செய்வானுங்களா அப்படி சொல்லிட்டு வந்தோடனே கரெக்டாக அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. உடனே "அப்பா நாங்களும் இல்லைப்பா" அப்படின்னோடனே, "என்னப்பா இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தை யாரோட குழந்தை? அப்போ என்னோட குழந்தைன்றீங்களா?" அப்படின்னோடனே, "தாத்தா" அப்படின்றாரு. "பின்ன வேறு என்ன சொல்கிறது, நான் என்னப்பா ஒத்துக்க முடியும் இந்த வயசுக்கு மேலே" அப்படின்றாரு. "சரிங்க தாத்தா, இப்போ என்ன பண்ணுறது, யாருமே ஒத்துக்க முடியல, அவங்கக்கிட்ட போய் இதை சொன்னால் என்ன நினைப்பாங்க தாத்தா" அப்படின்னோடனே, "வேறு வழியே கிடையாது, சொல்லி தான் ஆகணும், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தான் இது ஒரே வழி, வேறு வழி இல்லைப்பா, சரி எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி பேசிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்தா எல்லா லேடிஸும் விட்டு கேட்டுட்டு இருக்காங்க. "பாத்தியா இவங்கள" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. "பாரு எப்படி இருக்காங்க இவங்கன்னு சொல்லிட்டு." "ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறாங்க. உடனே வந்து அப்படியே முறைக்கிறாரு சூர்யா. இது